உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2026 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது? என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது? நீங்க எதிர்பார்க்குற விஷயம்லாம் எப்படி நடக்க போகுது? என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்? அப்படிங்க பத்தி நம்முடைய ஜோதிட வல்லுனர்கள், நம்முடைய ஜோதிட ஆசிரியர்கள், நாங்க 3 பேருமே உங்களுக்கு ரொம்ப துல்லியமா கணிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள உங்களுக்கு துல்லியமா எடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேலை, ஒருத்தவங்க தொழில் அப்படின்னு நெறைய விஷயங்கள். அதாவது அற்புதமான விஷயங்கள எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு உறுதியா கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 2021லிருந்து 25 வரையும் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டீங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, குரங்கு குட்டிக்கரண அடிச்ச மாரி எல்லா பக்கமும் மோதி பார்த்துட்டேன். எல்லா விஷயங்களும் முயற்சி எடுத்து பார்த்துட்டேன். ஆனா, ஏதோ ஒரு விஷயத்துல யார் அடிக்கான்னு தெரியல, எவன் அடிக்கான்னு தெரியல. ஆனா நம்மள லாக் பண்றாங்க. எந்த இடத்துல மைனஸ் ஏற்படுது? இது எப்படி சரி செய்வது? அப்படிங்கிற குழப்பத்திலேயே மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்கள்ல இருந்திருக்கு. ஆனா, இந்த 2026 மிகப்பெரிய ஒரு மகத்துவமான ஒரு பொன்னான வருடமாக கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதங்களை அள்ளி வழங்கப் போகுது. மனசுல எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சரி, அது அப்படியே டெலீட் எப்படி வந்து இந்த தேவையில்லாத வைரஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகுது. அந்த சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும்போது, ஒர்க் பண்ண விடாம பண்றது எது? வைரஸ். அதே மாரி நீங்க நல்லவங்க, நீங்க தங்கமானவங்க, நீங்க நேர்மையானவங்க, நீங்க சிறந்த உழைப்பாளி, மற்றவர்களுக்காக இரக்க குணம் படுற மிகப்பெரிய இரக்கம் குணம் உள்ள நீங்க, எப்ப லாக் ஆறீங்கன்னா, இந்த கூட்டணின்னு வைக்கீங்க பார்த்தீங்களா? யாரெல்லாம் நம்புனீங்களோ, அவைங்கெல்லாம் தேவையில்லாத வைரஸ் தான். எப்படி சிஸ்டத்தில இருக்க வைரஸ அப்படியே தூக்கி ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணி டெலீட் பண்றோமோ, அதே மாரி உங்க கூட இருக்கவங்கள ஃபுல்லாம் இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ண போறீங்க? தேவையில்லாத வைரஸ தேவையில்லாத டெலீட் பண்ற மாரி, தேவையில்லாத நபர்கள ஃபுல்லா டெலீட் பண்ண போறீங்க. சுத்தமான நீர், ஒரு அதான் சொல்றேனா, தூய்மையான நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் நீங்க. சாக்கடைகள் கலந்து உங்கள சங்கடத்த உண்டு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கடந்து வரப்போறீங்க. சூப்பரா இருக்க போறீங்க. பொருளாதார விஷயங்கள்ல நீங்க அடைஞ்ச ஏமாற்றத்துக்கு அளவு கொஞ்சம் கூட சொல்லக்கூட முடியாது. சின்ன வயசுலேருந்து நீங்க உழைச்ச உழைப்புக்கு, இப்ப நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். மிகப்பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும். ஆனா நீங்க இருக்கிறதோ, இன்னும் ஒரு ரூ. 10,000 ரூ. 5,000க்காண்டி அடுத்த மாசம் என்ன பண்ணுவோங்கிற சிந்தனையில இருக்கீங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை பற்றி நீங்கள் யோசிக்காமல், உடன் பிறந்தவர்களுக்காக, அதேபோல உறவுகளுக்காக, உயிருக்குயிரான நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய சில துரோகிகளுக்காக, நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. இனிமே அந்த இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இனிமே உங்களுக்கு அடையக்கூடிய லட்சியம் தான் இருக்கு. உங்க லைஃப் சூப்பரா இருக்க போது. புதிய, புதிய விஷயங்கள நீங்க உங்கள உருவாக்க போறீங்க. அதேபோல கலைத்துறையில முன்னேறி வரப்போறீங்க. உங்கள யாரெல்லாம் வஞ்சித்தார்களோ, சும்மா இருக்கவங்கள சுரண்டி விட்ட மாரி உங்கள டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பதிலடி குடுக்க போறீங்க. ஒரு மிகப்பெரிய ஏற்றமும், மிகப்பெரிய மாற்றமும் கிட்டத்தட்ட ஜூன் மாசத்துலருந்து மகர ராசிக்காரங்க குடுக்குற ரிவெஞ்ச தாங்க முடியாம எதிரிகள்லாம் ஓடப் போறாய்ங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்ப குடுக்குது. அதேபோல உங்களுடைய முயற்சி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதியே அமர்ந்திருக்கிறார். அவர் 3ஆம் இடத்துல அமர்ந்து நிறைய விஷயங்கள செய்யவா வேண்டாமான்னு சிந்திக்க வச்சுக்கிருக்காரு. அந்த சிந்தனைகள் எல்லாம் கடந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத செய்து முடிச்சு, வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த 2026ஆக கோச்சார கிரகங்கள் குடுக்க போது. சிறு வயதிலிருந்து நான் உழைச்சேன். இன்னும் உழைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய முன்னேற்றத்துக்காக போராடுறேன்னு நினைக்கிற என்னுடைய அன்பு சகோதர, சகோதரிகள் கீழ கமெண்ட்ஸ் குடுங்க. நீங்க குடுக்குற கமெண்ட்ஸ் இந்த பிரபஞ்சம்
உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்த குடுக்கும், ஒரு ஏற்றத்தை குடுக்கும். உங்களுக்கான வழிபாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேற யாருமே இல்லங்க. பெருமாள போய் பிடிச்சுக்கோங்க. உங்க நட்சத்திரத்தில மிக ஆதிக்கம் கொண்டவர், அதாவது உங்களுடைய ராசியில முழுமையான ஆதிக்கம் கொண்டவர் யாருன்னா பெருமாள் தான். அவர் தான் பவர்ஃபுல்லா இருக்காரு. நீங்க பெருமாள் வழிபாடை பின்பற்றும் பொழுது, உறுதியாக உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு. மகர ராசிக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக உண்டு. மகர ராசி வந்து இந்த 7 சனிலாம் முடிஞ்சு இப்ப தான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஆயிட்டு வரீங்க. ஜென்ரலா 7 சனி முடியும்போது, கண்டிப்பா லைஃப்ல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருங்க. அந்தந்த வயசுக்கு ஏத்த மாரி காதல் கைகூடும், கல்யாணம் நடக்கும், வீடு கட்டுவீங்க, ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், ஏதாவது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ மெயினா நம்ம பார்த்தா, காதல் கண்டிப்பா கைகூடும். சரிங்களா? அப்படி யாரும் எனக்கு இல்ல, நான் தேடிட்டு இருக்கேன்னா கூட இப்ப ட்ரை பண்ணுங்க. கைகூடுறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அத கல்யாணமா மாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நீங்க கரெக்ட்டானவங்கள வீட்ல சொல்லி, பேசி அவங்கள கூட கூட்டிட்டு போனீங்கன்னா, அந்த காதல் கல்யாணமா மாறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு. யாருக்காவது பிரேக்கப் ஆயிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க திருப்பி உங்கள அப்ரோச் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அவங்கள ஏத்துக்கணுமா? வேணாமா? அது உங்க லைஃப்‌க்கு செட் ஆகுமா? ஆகாதான்றது தெரிஞ்சுக்கணும்னா கால் பண்ணுங்க. நம்ப அந்த பேர் பொருத்தம், அந்த ஜாதகத்த பார்த்து உங்களுக்கு செட் ஆகுமா? இல்லையா? லைஃப் டைம் செட்டில்மென்ட்‌க்கு ஒர்க் ஆகுமா? இல்லையான்றத நம்ம பார்த்து சொல்லுவோம். 1. இன்னொன்னு, இப்ப கல்யாணத்துக்கும் நம்ம சொன்ன மாதிரி, நீங்க பார்க்குறதா இருந்தா புதன், வியாழன், வெள்ளி நல்ல நாள் பார்த்து போங்க. போயிட்டு வாங்க. நல்ல ஹோரை பார்த்து செக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கான கடன்கள், உங்களுக்கு உதவிகள், நீங்க அந்த காதல திருமணமா மாத்துறதுக்கான உதவிகள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி இந்த 7 சனி டைம்ல வந்து உடல் உபாதைகள்லாம் நெறைய நடந்திருக்கும். மனசளவுலயும் சரி, உடம்பளவுலயும் சரி நெறைய உடல் உபாதைகள் நடந்திருக்கும். அது எல்லாமே கம்மியாகுற நேரம் இது. உங்களுக்கு எதிரிகள் தொல்லைலாம் எதனா இருந்ததுன்னா, அது கோர்ட்டு, கேஸ் அந்த மாரி எதனா எந்த ப்ராப்ளமா இருந்தாலும், அந்த எதிரிகள் தொல்லை எல்லாமே கம்மியாவறதுக்கான ரொம்ப நல்ல நேரம் இது. சரி. நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் சனிக்கிழமைகள்ல நீங்க வந்து பாம்பு கொடையா வச்சிருக்க சிவபெருமான வழிபடணும். அதாவது சிவபெருமானுக்கு அபிஷேகம்லாம் முடிச்சு அலங்காரம் பண்ணும்போது, பாம்பு கொடை வைப்பாங்க. அந்த முழு அலங்காரத்த பார்க்கலாம். அம்பாளோட பாருங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நீங்க வந்து ரங்கநாதர், பாம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்க ரங்கநாதர், அவங்கள பார்க்குறது அவங்கள வழிபட்டுட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது. வராகமூர்த்தி, வாமன அவதாரம் நம்ப வழிபடலாம். ரொம்ப கம்மி அந்த கோவில்கள்ன்றதால வராகமூர்த்தி, லக்ஷ்மி அம்மாவோட வழிபடும்போது, இந்த காதல் கல்யாணமா கைகூடுறது, எனக்கு காதலிக்கவே ஆள் இல்லன்றவங்களுக்கு காதல் கைகூடுறது, ஆ ஸ் முக்கியமா இதில வந்து மகரத்தில வந்து திருவோணத்தில இருக்கவங்களுக்கு நெறைய லேண்ட் பிரச்சனைலாம் வரும். அந்த லேண்ட் பிரச்சனைலாம் சரியாகறதுக்கு, ஸோ வாழ்க்கையில வந்து இந்த கடன் தொல்லைகள்லாம் நீக்கிறதுக்கு இந்த வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது உங்களுக்கு. அதே அதே சமயம் நீங்க இந்த கோவில்கள்ல அன்னதானம், நீங்க அன்னதானமும் கூட தண்ணியும் குடுத்துட்டு வர முக்கியமா சனிக்கிழமைகள்ல குடுத்துட்டு வர உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சுபிட்சங்கள் ரொம்ப அதிகமாவே வருங்க. ஸோ இது மெயினா சொல்லணும்னா கல்யாணம், காதல், ஆ பணவரவு ஜாஸ்தியாவறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு. இது ஒரு நல்ல விண்டோ. இந்த டைம வந்து நல்லபடியா உபயோகப்படுத்திக்கோங்க. 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்கு உள்ளபடியே வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லயும் சரி, 100% என்ன நல்ல முயற்சி எடுக்கிறீங்களோ, அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றத உறுதியாவே சொல்ல முடியும். காரணங்கள் இல்லாம இல்ல. என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது முயற்சிய குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு போறாரு. அந்த 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசி, குருவுடைய வீடு. அந்த மீன ராசிக்கு குரு எங்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026ல வந்து மிட்ல அவர் வந்து கடக ராசிக்கு வரப்போறாரு. கடக ராசி வந்து அவருடைய உச்ச வீடு. குருவுடைய உச்ச வீடு அப்படின்றது முழு பலம் பெறக்கூடிய இடம். ஸோ அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துலருந்து உங்க ராசிக்கு பார்வையை குடுக்கக்கூடிய குரு பகவான், அப்படியே உங்க ராசிநாதனுக்கும் பார்வையை குடுக்குறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவா சனியோட நிலை ராசி அதிபதியா வந்தாலும் சரி, இல்ல மற்ற ராசிக்காரர்களுக்காலும் சரி, 3ஆம் இடத்துக்கு வரும்போது கனியைப் போல இனிப்பான ஒரு விஷயங்கள வாழ்க்கையில ஏற்படுத்துவார். அந்த வகையில உங்க ராசிநாதனே 3ஆம் இடத்துக்கு போறாரு. அவர் சனி பகவானா இருக்காருன்ற பட்சத்துல, நீங்க எடுக்கிற முயற்சிகள் 100% கண்டிப்பான முறையில மிஸ் ஆகாம குறி வச்ச மாரி அடிக்க முடியும் அப்படின்றத உறுதியா சொல்லலாம். அதற்கு இன்னும் வலு சேர்க்கிற விதமா தான் உச்சம் பெற்ற குருவுடைய, அதாவது சனிக்கு வீடு குடுத்த அந்த குரு பகவான் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வைய உங்க ராசிநாதன் மேல குடுக்குறார். ராசிக்கும் குடுக்குறார். ஸோ இது வந்து மிக சிறந்த உன்னதமான ராஜயோக காலமா இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்க போது. இன்னும் சொல்லணும்னா ஜாக்பாட் அடிக்கிற ஒரு காலம் தான். அந்த அளவுக்கு ரொம்ப நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கும். அது நீங்க முயற்சிக்கிறதுன்றது அடுத்த கட்டம்.
இது நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமே நீங்க யோசிச்சீங்க, ஆசைப்பட்டீங்க, விரும்புனீங்க அப்படின்னா, அடுத்த நிமிஷம் அது உங்க கையில வந்து நிக்கக்கூடிய அளவுக்கு யோகமான காலமா இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? காதல் கைகூடும், காதல் கைகூடும் அப்படின்றது. அது வந்து ரிலேஷன்ஷிப் ஒரு மன வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு காதலும் கைகூடும். நீங்க எந்த விஷயத்த அதிகமா விரும்புறீங்களோ, அதுவும் கைகூடும் உங்களுக்கு. ஒரு தொழில் சார்ந்து நான் இந்த வேலைய செய்யணும்னு நெனைக்கிறேன். இல்ல இந்த கண்ட்ரிக்கு நான் போணும்னு நெனைக்கிறேன். அ அதாவது நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒரு ஆசை இருக்கும். நம்ம வந்து யுஎஸ் போணும். விசா கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. அங்க இருக்க அதிபர் பல பிரச்சனைகள் குடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதுபோக ஆஸ்திரேலியா போணும். இது மாரி ஒவ்வொரு கண்ட்ரி உலகத்தில எவ்வளோ நாடுகள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவங்க ஜாதக அடிப்படையில அத பொறுத்து கிரகநிலைகள பொறுத்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போணுன்ற ஒரு ஆசைகளும், நிர்பந்தங்களும், தேவைகளும் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைவேறுறதுக்கான காலமா இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. சரி வெளிநாட்டிலேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பலன் அப்டின்னா, அங்கருந்து அவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த மாற்றங்களோ, ஒரு நிறுவனத்தில இருப்பாங்க. அந்த நிறுவனத்திலேருந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு போறது, இல்ல அந்த நிறுவனத்திலேயே வந்து ப்ரமோஷன் ஆகுறது, அல்லது அந்த கண்ட்ரில இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போறது. இப்படி கண்டிப்பான மாற்றங்கள் நிச்சயமா இருக்கும். மாற்றங்கள் உறுதியா இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது நல்ல மாற்றங்களா இருக்கும் அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். இதெல்லாம் வந்து கோச்சார் அடிப்படையில நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்ல இந்த இந்த பலன்கள் உறுதியா இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சர்ப்ப கிரக தொடர்புகள் ஏற்படுது. ராகுவும் அதற்கு எதிர்நிலையில அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது வருஷம் ஃபுல்லா இருக்க போறாங்க 2026ல. இதுல ஒண்ணும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. ஏன்னா 2 பேருமே சுபகிரக தொடர்போட தான் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து அவங்களுடைய நகர்வுகளும் நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. அதனால உங்க ஆசைகள், விருப்பங்கள் எதுவாயினும் அத இன்னும் பெருசாவே ஆசைப்படுங்க. பெருசாவே கேளுங்க. பிரபஞ்சம் குடுக்க 2026ல தயாராயிடுச்சு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பேசின அத்தன விதமான விஷயங்களுமே பொது பலன்களே. கோச்சார கிரகங்கள் இந்த 2026ல நகரக்கூடிய தன்மைய வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு போன 2025ல சொன்னதுல பல விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம். அப்ப அதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகம் தான். உங்க லைஃப்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும். எப்ப அது நடக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்த செக் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான எங்களுடைய கருத்து. கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டவுட்ட கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது நடக்கணும்னா முதல்ல நம்ம சொன்னத வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம சொன்ன தெய்வ வழிபாடோ, என்ன முறைகள் சொன்னோமோ, நாள், ஹோரை சொன்னோமோ அத பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா சில டைம் நம்ம கமெண்ட்ஸ்ல பார்த்துறோம். இது நடக்கல, இது நடக்கலன்னு. நடக்க போது தான் சொல்றோம். அது எப்படி இப்பவே நடக்கணும்னு சொல்ல முடியும்? ஸோ அதனால நீங்க இத வந்து முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்றத போடுங்க. ஏன்னா நீங்க போடுற கமெண்ட் வந்து ஒவ்வொன்னும் படிக்கிறோம். அது எங்களுக்கு ஃபீட்பேக். ஸோ அத எடுத்து நாங்க கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே எல்லாம் நல்லதும் நடக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ஐயா அவங்க சொன்ன மாரி, இந்த பலன்கள் எல்லாமே வந்து தற்கால கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாரி பலன்கள குடுக்க போகுது அப்படின்றத நாங்க வந்து 100% சரியா சொல்லியிருக்கிறோம். இதையும் தாண்டி நம்ம முன்னாடி சொன்ன மாரி வந்து, என்ன சொல்றாங்க, நல்லா சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்கு. அது அப்படியே நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதுங்க, மிஸ் ஆகுதுங்க அப்படின்லாம் சிலர் வருத்தப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து உண்மையிலே உள்ளபடியே வந்து உங்களுடைய ஜனன ஜாதகம் மட்டும், அதாவது ஜனன ஜாதகம். அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் வந்து 3 நிலைகள்ல இயங்கும். ஒண்ணு வந்து விதி அடிப்படையில, இன்னொன்னு வந்து மதி அடிப்படையில, இன்னொன்னு வந்து கதி அடிப்படையில. இந்த விதி அப்படின்றது வந்து லக்னம். உங்களுடைய ராசியில நீங்க பிறந்த நேரப்படி உங்களுடைய லக்னம் என்னவா இருக்கும்? 12 ராசியில ஒரு ராசி வந்து உங்களுடைய லக்னமா வந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில கிரக சூழல்கள பார்க்கணும். அதுக்கு அடுத்ததா மதி அடிப்படையில. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா கோச்சார பலன்கள். இதெல்லாம் வந்து உங்க ராசிக்கு நாங்க சொன்ன பலன்கள். இது வந்து மதி அடிப்படையில சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்ததா கதி, சூரியன். உங்க ராசி உங்க ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காரு? அவர சூழ்ந்து கிரகங்கள் எப்படி இருக்காங்க? அப்படின்ற அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதெல்லாம் வந்து கதி அடிப்படையில சொல்லக்கூடியது. இது 3யும் மிக்ஸ் பண்ணி பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான சரியான துல்லியமான பலன்கள் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேண்டும் அப்படின்றவங்க நிச்சயமா எங்கள தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கான சரியான தெளிவுகள நாங்க குடுக்குறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு இறை அருளால சிறப்பா இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.